அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை. தியானத்திற்கான தலைப்பு புறக்கணிப்பிலும் தாழ்மை. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். தானியேல் 5:13. குடும்பம் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சமயத்தில் எல்லோருக்கும் நான் தேவையாயிருந்தேன். இப்போது என்னை யாருமே கணக்கில் கொள்வதில்லை. இப்படியாக ஒருவர் துக்கப்பட்டார். சில குடும்பங்களில் தகப்பன் காலத்தில் சேவை செய்தவர்களை அவரது மகன்மாரும் மதிப்பளித்து குடும்பத்தோடே வைத்திருப்பதுண்டு. அதே சமயம் சிலர் அலட்சியப்படுத்துவதும் உண்டு. இந்த இரண்டாந்தர மதிப்பு தான் இப்போது தானியேலுக்கு. நேபுகாத்நேச்சார் எருசலேமை அழித்து யூதர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அச்சமயத்தில் பாபிலோனுக்கு ஒரு சிறை கைதியாக கொண்டு செல்லப்பட்ட தானியேல் அதே பாபிலோனிலே ஒரு அதிபதியாக உயர்த்தப்படும் அளவிற்கு நேபுகாத்நேச்சாரின் மனதிலே இடம் பிடித்திருந்தார். அவனுக்கு பின் வேறு இருவர் குறுகிய காலங்களில் ஆளுகை செய்தனர். இப்போது தன் தகப்பனோடு இணைந்து ஆளுகை செய்த பெல்ஷாத்சாருக்கு முன்பாக தானியேல் மறக்கப்பட்டு போயிருந்தார். ஏனெனில் சுவரில் எழுதிய விரல் உறுப்பையும் அதன் எழுத்தையும் கண்டு பெல்ஷாத்சார் கலங்கிய போது ராஜாத்தி காரியத்தை கேள்விப்பட்டு, உம்முடைய ராஜ்யத்திலேயே ஒருவன் இருக்கிறான். உம்முடைய பிதாவின் நாட்களில் விவேகமும் ஞானமும் அவனிடத்தில் இருப்பதை அவர் கண்டு அவனையே இந்த சாஸ்திரிகளுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் என்ற செய்தியை அவள் சொல்லித்தான் பெல்ஷாத்சார் தெரிந்து கொண்டான். அப்படியென்றால் இவன் தானியேலையோ தானியேலுக்கு இருந்த ஞானத்தையோ பெல்ஷாத்சார் அறிந்திருக்கவில்லை என்பது தெளிவு. எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையிலும் தானியேல் தானாக வெளிவந்து தன்னை பெருமைப்படுத்தவில்லை. அழைக்கப்பட்ட போது இவ்வளவு நாட்களும் திரும்பி பாராதவனிடம் வரமாட்டேன் என்று மறுக்கவும் இல்லை. அழைத்து வரப்பட்ட தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா என்று ராஜா சொன்னபோது ஆத்திரமடையவும் இல்லை. தேவ பிள்ளையே, புறக்கணிப்புகள் வரும். நம்மிடம் நன்மைகளை பெற்றவர்களே பின்னர் நம்மை தூக்கி எறிந்துவிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும். பின்னர் நாம் தேவை என்று நினைக்கும் போது நம்மிடம் அவர்களே திரும்பவும் வரவும் கூடும். அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? தானியேலிடம் காணப்பட்ட அந்த அடக்கம், தாழ்மை நமக்கு அவசியம். ஏற்ற சமயத்தில் மனுஷர் அல்ல, கர்த்தர் நம்மை நிச்சயம் உயர்த்துவார். ஆகவே புறக்கணிப்பின் கசப்புகளை எடுத்து போட்டு தைரியமாய் முன் செல்வோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, கசப்புகளை மறந்து தானியேலுக்குள் காணப்பட்ட திவ்ய சுபாவங்கள் எங்களில் காணப்படுவதற்கு உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆமேன்.